நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டா ஆசீர்வாதம் பள்ளிக்கூடம் போகலையா? ஏண்டா எத்தனை நாட்டுமா திரும்பி சொல்றது? நல்லா படிக்கிற பசங்களே 3 நாள் ஸ்கூலுக்கு வந்தா போதுன்ட்டாருமா. அப்போ அந்த போலீஸ்காரன் அவன் ஒழுங்கா படிக்க மாட்டானா? கார்த்தால அவன் பள்ளிக்கூடம் போனதை பார்த்தனடா. அவன் படிப்பான், ஆனா ஏழவு படிக்க மாட்டாமா. பாவம்பா அந்த பல்ல, நீ கொஞ்சம் சொல்லி கொடுக்க கூடாதா? சரி சரி போ. ஏய் பா ஏய் எழுந்துடா 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 ஓடுடா ஆல்மல கால் போட்டு பாட்டா கேட்டுடா ஓடு ஸ்கூலுக்கு போகாம இங்க வந்து பாட்டு கேக்குடா ஓடு கேடா ஏன் அடிக்கிறீங்க? லாரி ஓட்டி கஷ்டப்படுறீங்க. பிள்ளை அடிக்காதீங்க. என்ன தப்பு செஞ்சாங்க? எழுந்துடா உரியவன ஏய் உரியவன ஓடி உள்ள ஓடி உள்ள. அவன் உசுர கொடுத்து ஊரா சுத்திட்டு வந்து பணத்தை கொண்டு கொடுத்தா கழுத பள்ளிக்கூடம் போகாம கைத்து கட்டில படுத்து காலாட்டிட்டு இருக்க. ஏங்க நீங்களே அவனை கொன்னுடுவீங்க போல இருக்கு. பேசாதடி, எல்லாம் நீ குடுக்குற இடம். சொன்ன கேளுங்க, அவன் இப்ப நல்லா படிக்கிறாங்க. எவன்டி சொன்னது? இவன் நல்லா படிக்கிறானா? அவனே சொன்னாங்க. அவன் சொன்னா நம்பிடுவா நீ? ஏய் வாடாங்க வாடாங்க வாடாங்க. ஏன்டா பள்ளிக்கூடம் போல? சார் தப்பா வருவேன்னு சொன்னாரு. என்னடா தப்புன்னா? ஏன் வர வேண்டாம்னு சொன்னாங்க? இல்லப்பா ஸ்கூல்ல. ஏய் ஓட்டணும். அவன் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். அவன் என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது? கோவப்படாதீங்க, அவன் இப்ப நல்லா தாங்க படிக்கிறான். அப்ப ஏன் நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போல? டேய் சொல்லேன்டா, அப்பா கேக்குறாருல. என்ன போய் சொல்லலாம்னு யோசிக்கிறடா? இல்லப்பா ஸ்கூல்ல இங்கிலீஷ் பேச்சு போட்டு கேக்குறாங்கப்பா. என்னது? இங்கிலீஷ் பேச்சு போட்டுப்பா, அதுல கலந்துக்க சொல்லி சார் சொன்னாருப்பா. இங்கிலீஷ் பேச்சு போட்டியா? ஆமாப்பா, வீட்டுல இருந்து அதுக்கு நல்லா பேசி பேசி பார்க்க சொன்னாருப்பா. அந்த லீவ் போட்டேன்ப்பா. நிஜமாவா? வேணா போய் சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். நான் வரும்போது ரேடியோல பாட்டு கேட்டு இருந்தா? இல்லப்பா, முதல்ல ரேடியோல இங்கிலீஷ் நியூஸ் தான் போட்டிருந்தான், அதான்ப்பா கேட்டிருந்தேன். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லாதடா. இல்லப்பா நிஜமாதான்ப்பா. நீ இங்கிலீஷ் பேச்சு போட்டியில பேச போறியா? இத நான் நம்பணும். சத்தியமாப்பா. அப்படியா? ஏய் இவனுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் மாட்டி விடு. இவன் வாத்தியாட்டே போய் இவன் சொல்றதெல்லாம் உண்மையா போயான்னு நான் கேட்டு வரேன். சரி வலிக்குதாப்பா? ஆமா அம்மா. ஏய் அவன்கிட்ட கொஞ்சிட்டு இருக்காதே, அவனை முதல்ல ரெடி பண்ணு. வாப்பா வா. வாப்பா. ஏய் வாடா சீக்கிரம். இத பார், நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்ததுன்னு வச்சுக்க, உன் தோலை உரிச்சிருவேன். புரிஞ்சுதா? ஏய் உனக்கு சேர்த்து வேண்டிக்கிடு. இவன் சொல்றது மட்டும் பொய்யா இருந்ததுன்னு வச்சுக்க, உனக்கும் இருக்குது வந்து. ஏய் ஏறா ஏறா போலாம் ஏறா. எங்கடா உங்க வாத்தி? அவருதான்ப்பா. ஏய் என்னடா மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க? வாத்தி மட்டும் இல்லன்னு சொல்லட்டும். என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. இது வேற அவங்க அப்பா கூப்பிட்டு வர. போடா போ. ஏதாவது வில்லங்கத்தில் இழுத்துருவானோ? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் சொல்லுங்க. இவனுக்கு நீங்க தான்? ஆமாம், நான் தான் உங்கள் பையனோட கிளாஸ் டீச்சர். என்ன விஷயம்? அது வந்து சார், ஒரு நிமிஷம் சார். பலவேசா, நான் இப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கையா. ஆமாப்பா, ஆமா ஆமா, என் பையன் பள்ளிக்கூடத்து வாத்தியார பார்க்க வந்திருக்கேன். சரி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அடிக்கிறேன்ப்பா. சாரி சார். பரவாயில்ல சொல்லுங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சார். என்ன? இந்த திருட்டு கழுத பள்ளிக்கூடத்து கட்ட அடிச்சுட்டு கட்டில படுத்து மல்லாக்க தூங்கிட்டு இருக்கான் சார்.
என்னடான்னு கேட்டா வண்டியா போய் சொல்றான் சார். என்ன சொன்னா? ஏய் நீயே சொல்றா. அது சார். ஏய் என்னடா வந்து போய் சொல்றா. சார் லீவு கொடுத்து இங்கிலீஷ் பேச்சு விட்டு படிச்சுன்னு வான்னு சொன்னீங்களா சார்? பாத்தீங்களா பொய்ய? இவங்க தான் இங்கிலீஷ் போட்டியில பேச போறாங்களாம். 4 எழுத்து நம்பர் பிளேட்ல எழுத சொன்னா தடவுன்னு தடவுவான். இவன் நம்ம கிட்டே இங்கிலீஷ் போட்டி ஆதுகுதுன்னு வாய் குசாம போய் சொல்றான் சார். உண்மையை சொல்றானா ஆமான்னு சாதிக்கிறான். இவனுக்கு இவன் அம்மா வேற சப்போர்ட். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு மரத்துல கட்டி வச்சு தோலை உரிக்கலான்னு இருக்கேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆசீர்வாதம் பேச்சு போயிட்டுல பேசுறான். அவனை லீவ் ஓட்டு ரெடியா சொன்னது நான் தான். இவன் எப்படி சார்? இவனுக்கு தான் சுட்டு போட்டாலும் இங்கிலீஷ் வராத. ஏங்க எல்லாருமே பிறக்கிறப்ப இங்கிலீஷ் பேசிட்டா பிறக்கிறாங்க. அம்மா அம்மான்னு தமிழ்ல அழுதுட்டு தானே பிறக்கிறாங்க. விடுங்க, அதெல்லாம் கற்றுக் கொடுத்துடலாம். அப்படியா சார்? நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க, பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாரு நான் போய் சொல்லுவேனா? என்னங்க நம்பாம பார்க்குறியா? என்னையவே சந்தேகப்படுறீங்களா? அப்படி சொல்லலைங்க சார். என்னால என்னையே நம்ப முடியல. இல்லைங்க, உண்மைதான். பாத்தியா சாரே சொல்றாரு, நீ நம்ம போட்டு அடிக்கிற. அதுக்கு இல்லப்பா. பாப்பா கோச்சுக்காதப்பா, அப்பாவுக்கு உண்மை தெரியாதுல்ல. இதை வச்சுக்க. எனக்கு ஒண்ணு வேணாம். ஆசீர்வாதம் கிளாஸுக்கு போ. சார் சார் நான் தான் சார் தப்பு பண்ணிட்டேன். பரவாயில்ல விடுங்க. சார் பேச்சு போட்டி என்னைக்கு சார்? 6ஆம் தேதி. நான் வந்து பார்க்கலாமா? அப்பா அம்மாலாம் வரலாமான்னு தெரியலையே. என்ன சார் என் பையன் பேச போறாங்கிறீங்க, நான் வந்து பார்க்க வரலாமாண்ணா இந்த எழு இழுக்கிறீங்க? இல்லைங்க, போட்டிக்கு நீங்க. சார் நான் வந்தே தீர்வேன். ஏஹெச்எம் எனக்கு வேண்டியவர் தான். நான் கண்டிப்பா வருவேன். என்ன பண்ண முடியும் உங்களால? என் பையன் 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசுறத நான் கேட்கணும் சார். அதை கேட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். புரிஞ்சுக்குங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடி கிரைண்டரே காணோம்? அதான் நேத்தே சொன்னால அவங்க அம்மா அப்பாவோட கோயிலுக்கு போறான்னு. ஆமால, இந்த வாட்டர் டேங்கையும் காணோம். அதானே இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. சனி அவ போட்டியில் நல்லா பேசிடுவாள. சூப்பரா பேசுவா. பஞ்சாப்ல கவு பத்தி எப்படி ஆக்ஷன்லாம் பண்ணி பேசினா. அது என்னடி 4 வரி, இது பெருசா பேசணும்ல. பெருசோ சிறுசோ நம்ம கிளாஸ்ல அவள மாதிரி இங்கிலீஷ் பேசுறதுக்கு யாருமே இல்ல. ஆமாமா. ஏய் வாட்டர் டேங்க் வராடி. என்னடி இவ்ளோ லேட்டா வர? கொஞ்சம் தூங்கிட்டேன்ப்பா. ஏன் நைட் எல்லாம் பேச்சு போட்டிக்கு பலமான பிராக்டிஸோ? நீங்க வேற, எங்க அம்மா அப்பா ஒரே சண்டை, அதான் நைட்டு லேட்டா தூங்கிட்டேன். ஏய் அதெல்லாம் பார்த்தா வேலைக்காகாதுடி. அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல, கண்டுக்காத. நீ ஒழுங்கா பிராக்டிஸ் ஆரம்பிடி, புரியுதா? ஏய் நான் பேசிட்டே இருக்கேன், வாயை திறக்க மாட்டேங்கிற பாரு. ஏய் அவதான் கேக்குறாள, பேசேண்டி. என்ன சொல்றது, சார் தான் இன்னும் தலைப்பே தரலையே. அதெல்லாம் தருவாரு, நீ ஒழுங்கா பேசணும், புரியுதா? நல்லா படிச்சிருந்தாலும் கிளாஸ்ல ஏதாவது கேள்வி கேட்டா பேட் முழிப்பியே, அது மாதிரிலாம் முழிக்க கூடாது. ஏய் அவளே சும்மா பயப்படுவ, நீ வேற ஏண்டி ஏத்தி விடுற? இருடி, 1 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் 7th உள்ள விட்டுருக்காங்க. இங்க பாரு, போய் பிரைஸை தட்டிட்டு வந்துடணும். என்ன சார் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லியே, கலந்துக்கிட்டா போதும், ப்ரைஸ் எல்லாம் முக்கியம் இல்லை தானே சொன்னாரு. கேட்டியாடி கதைய? அவர் அப்படிதான் சொல்வாரு. அதுக்குன்னு நீ வெறும் கையோட திரும்பி வருவியா? என்னப்பா இப்படி சொல்ற? வேற எப்படி சொல்வாங்க? போட்டிக்குன்னு போனா ஜெயிக்கணும், இல்ல போவே கூடாது. போட்டிக்குன்னு போனா ஜெயிக்கணும், இல்ல போவே கூடாது. ஏய் நீ என்னடி இவ்வளவு அள வைக்காம விட மாட்ட போல. என்ன சார் இப்படி பேசுற? நம்ம கிளாஸோட தன்மானம், கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கையில தானே இருக்கு. பாத்துமா, அதெல்லாம் போட்டு உடச்சிடாத. ஏய் அவ சும்மா தாண்டி சொன்னா, நடுவுல கூட என்ன பார்த்து கண்ணடிச்சா. ஏய் நான் சும்மாலாம் சொல்ல, நிஜமா தான் சொல்றேன். ஒழுங்கா படிக்கிற, சூப்பரா பேசுற, மவளே சொதப்புன. ஏய் பாவுண்டி அவ பாரு அலறா, போய் அளவனான்னு சொல்லு. ஏன் ராஜாத்து இல்ல, விளையாட்டுக்கு தாண்டி உன்னை திட்டினேன், அழுவதடி செல்லம். ஒழுங்கா பேசுவியான், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவியான் என்ன? இல்லனா ராஜாத்தி அடி வாங்கியே சாவாங்களாம்.
ஏய் டப்பாசு சீக்கி இப்படி வா. ஏய் வாட்டர் டேங்க் அல்லாதடி. எனக்கு பயமா இருக்குடி. டப்பாஸ் தானே பயப்படுற, அவளை நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் இல்ல, நிஜமாவே எனக்கு பயமா இருக்குடி. ஏய் ஏன்டி கடைசி நேரத்துல சொதப்புற? நான் போட்டியில கலந்துக்கலப்பா. என்னடி இவன் இப்படி சொல்றா? ஏய் என்ன விளையாடுறியா? அவ்வளவுதான். நிஜமாவே பயமா இருக்குப்பா. கண்டிப்பா என்னால பேச முடியாது. டப்பாஸ் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சார் கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, உட்காரு. அட உட்காருப்பா. அங்கே இல்ல, ஏஹெச்எம் சீட்ல உட்காரு. உட்காரு, அப்புறம் தானே ஹெச்எம் சீட்ல உட்கார முடியும். பக்கத்துல டக்குன்னு வந்து உட்காரலாம்ல. உட்காருப்பா. என்ன ஆக்ஷன் பட கிளைமேக்ஸ் பாக்குற மாதிரி சீட் எட்ஜில் வந்து உட்கார்ந்து இருக்க? கம்ஃபர்டபுளா உட்காரு. நல்லா நல்லா உட்காரு. சுண்ணாம்பு தலைய அன்பை பொழிகிறான விஷயம் என்னவா இருக்கும்? குருவி நெல்ல கொத்துமா? கொத்தணும், கொத்த வைக்கணும். குருவி, ஸ்கூல்ல என்ன நடக்குது? என்ன நடக்கும்? பாடம் தான். ஸ்கூல் விட்டுதான் பசங்க நடக்கும். என்ன சார் இது கூட தெரியாதா? பசங்க கூட வாத்தியாரும் சேர்ந்து நடப்பாங்க, அதெல்லாம் தெரியும். நல்லாவே ஜோக் பண்ற. நான் கேட்டது அது இல்ல, என்ன மாதிரி நீ ஸ்கூல்ல ரவுண்ட்ஸ் போறியா? சார் அதான் நீங்க போறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் போனோம்? என்ன இந்த மாதிரி பேசுற? இப்படி பேசுற நீ எப்ப ஹெட் மாஸ்டர் ஆகுறது? இந்த பியூனு ஹெட் மாஸ்டர் ஆகிற மேட்ரு பொய்யா உண்மையானு தெரியலையே. என்ன குருவே, இந்த பியூன் ஹெட் மாஸ்டர் ஆகுற விஷயம் பொய்யா உண்மையான்னு யோசிக்கிறியோ? கரெக்டா? குருவி, நீ அண்ணாமலை படம் பாத்தியா? சார் அண்ணாமலை படம் பாத்தியா இல்லையா? பார்த்தேன் சார். அதுல பால்கார ரஜினி கடைசியில பார்க் ஷெரட்டன் ஓனர் ஆனாரா இல்லையா? ஆனார் சார். பால்கார ரஜினி பார்க் ஷெரட்டன் ஓனர் ஆகும்போது பொறுப்புள்ள பியூன் ஆஃப்டர் ஆல் ஹெட் மாஸ்டர் ஆக முடியாது சார். நீங்க இப்படி கேட்டா முடியும் போலதான் சார் தெரியுது. நம்பியா? முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், அடையார்ல உடையார். கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டுக்கிறேன் சார். பரவாயில்லையே சார். இந்த உடையார்னா நம்ம ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் ஓனர் தானே? சான்ஸே இல்லையா, சான்ஸே இல்ல. இவ்வளவு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு ஒருத்தன் பியூனா இருக்கிறதா? இந்த பார், உன்னை இந்த சீட்டை உட்கார வச்சு அழகு பார்க்காம விட மாட்டான் நட்ராஜ். அது யார் சார்? நான் தான் சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் டெல்லியில பேசியாச்சு, சிபிஐல இருந்து வர்றாங்க. ஐயோ ஏன் சார்? உண்மையிலேயே நீ குவாலிஃபைடான அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஐயோ என்ன கொய்யோ? அதான் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன கொய்யோ கொய்யோன்னு? சார் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் இருக்கட்டும், நான் உன்னை பாத்துக்கிற மாதிரி நீயும் என்ன பாத்துக்கணும். ஓட்டாண்டா சுண்ணாம்பு தலையம்பால. சார் என்ன போன டைலாக்க ரிப்பீட் பண்ண சொல்றியா? பண்றேன். நான் உன்னை பாத்துக்கிற மாதிரி நீ என்ன பாத்துக்கணும். பார்த்துன்னு தானே சார் இருக்கேன். ஜோக்க. அது இல்ல குருவே, இந்த மாசம் கொஞ்சம் டைட்டு. இதையே தானடா நீ ஒரு தடவையும் சொல்ற. இந்த பெட்ரோல் விலை ஏறிச்சுல்ல, நடந்து வரவனுக்கு என்னையா பிரச்சனை? அதுதான். எவ்வளவுன்னு கேக்குறேன். ஆமா சார். 10,000. 10,000-மா? அது அப்படி சொல்லக்கூடாது. 10,000 அப்படின்னு இறக்கி சொல்லணும். சொல்லு. 10,000. அதான் அதான், அந்த 10,000 காலையில கொண்டுரு. பிபிசிக்கு டிராப்டும் பயோடேட்டாவும் அனுப்பணும். அவ்வளவுதான். அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். சார் என்ன கண்டிப்பா எச்எம் ஆயிடுவான்ல சார்? யோ, இதுல என்னையா டவுட்டு? இல்ல சார், வீட்டுல பொண்ணு தேடுறாங்க. பியூனுக்குன்னா கரெக்டா செட் ஆக மாட்டேங்குது. கண்டிப்பா நான் எச்எம் ஆயிடுவேன்னா ஒரு ஃபியூச்சர் எச்எம்முக்கு தேடுங்கன்னு சொல்லுவேன். அதான் சார். நோ ப்ராப்ளம், அப்படியே தேட சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்ப பணம் நாளைக்கு காலையில உங்க கையில இருக்கும் சார். 10,000. ஆமா சார். சரி சரி குரு, அப்ப நீ புறப்படு. சார், என் வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்க போறீங்க. நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா உங்க காலை வாரி விட போறியா? ஐயோ சார். தமாசு சொன்னப்பா, தமாசு. இந்த பாரு, மரியாதை மனசுல இருந்தா போதும். மத்ததெல்லாம் ஆண்டவன் பாத்துக்குவான். நான் காலையில பணத்தோட வரேன் சார். இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இவருக்கு ஒரு பாட்டு போட முடியலையே.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சனி சனி என்னடி ஒரு பாட்டு பாடுறி. சனி ஐயா ஒரு பாட்டு பாடண்டி. என்ன பாட்டையா? நம்ம பாட்டு தான். போற்றி பாடடி பெண்ணே. போற்றி பாடடி பெண்ணே. தேவர் காலடி மண்ணே. தேவர் காலடி மண்ணே. அதே 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 தாண்டி ரசதி. போற்றி பாடடி பெண்ணே. தேவர் காலடி மண்ணே. என்னடி சிவாஜி குரல் எல்லாம் மிமிக்ரி பண்ற? இது சனி குரல் மாதிரி இல்லையே. வேற யார் குரல்டி? ஏ சனி மறுபடியும் பாடுறி. தேவர் காலடி மண்ணே. ஏ நம்ம தேடி பையன் குரல்டி. ஆமாண்டி அவன் குரலே தான். எமரி பேப்பர் போட்டு தேய்ச்ச மாதிரி கரகரன்னு. ஆமாண்டி எப்படி கரெக்டா சொல்ற? அதே ஆள் பேசுனா அப்படித்தான் இருக்கும். சாரி சார். சாரி சார். தேனிக்கார பயல நானு. மன்னிச்சிடுங்க சார். மன்னிக்கிறதெல்லாம் இல்ல. பொதுவா பெரியவங்க யாரையும் இப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாது. சரியா? தெரியாம பேசிட்டோம் சார். தெரியாம பேசினாத்தான் பிரச்சனை இல்லையே. கேலி கிண்டல் பேசாம இருக்கிறதானே நல்லது. அப்படி ஒரு வேளை நீங்க பேசுறதா இருந்தா யாருக்கும் தெரியாம பேசுறது நல்லது. புரியுதா? மெல்லிலா இந்தா நீ பேச்சு போயிட்டுல பேச வேண்டியது இதுல இருக்கு. இதை ஒரு வாட்டி நல்லா படிச்சுக்கோ. நான் அதோட அர்த்தம், இதை எப்படி உச்சரிக்கணும், பேசுறப்ப எப்படி ஏத்த இறக்கத்தோட பேசணுன்றதெல்லாம் நான் அப்புறமா சொல்லித்தரேன். சரியா? சரி சார். வரேன். சாரி, உங்கள் தூக்கத்தெல்லாம் பகுதியிலே கெடுத்துட்டேன். நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்க. பூரி அது என்னன்னு பார்க்கலாம். வெண்ணில காட்டு. ஏய் காட்டுடி. இதான் சாரோட கையெழுத்தா? பரவாயில்லையே, உனக்காக சாரே எழுதி கொடுத்துருக்காரு. சனி குடி. புரியுதாடி அதுல? ஆமாண்டி வாட்டர் டேங்க். நமக்கு எங்க புரிய போகுது? வாட்டர் டேங்க் உனக்கு புரியுதாடி? ஏய் நல்லா பேசுடி.